மீட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். Until then. ஹாய் ஃபேம். என்னடா ஃப்ளாஷோட சேனலில் ஏன் வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ஃப்ளாஷ் முசானோட அண்டர் கிரவுண்ட் ஏரியாவில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஃப்ளாஷ் முசானை முடிச்சு விட்டு வரதுக்குள்ளே நான் ஃப்ளாஷை பற்றின ஒரு முக்கியமான சீக்ரெட்டை ரிவீல் பண்ண வந்திருக்கேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னென்னா, நருட்டோங்கிற புனித நூலை பற்றி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், நருட்டோனா என்ன? நருட்டோங்கிறது ஒரு புனித நூல். இந்த புனித நூல் கிஷிமாட்டோ அடிகளார்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் முனிவரால் எழுதப்பட்டது. பட் அது உண்மையானு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த நூல் உண்மையிலேயே நம்ம தமிழர்களோட நூல். அந்த உண்மையை வரலாற்றிலிருந்து மறைச்சி இந்த நூலை ஜாப்பனீஸ் நூலாக மாற்றிட்டாங்க ஃபேம். அதை புரியாமல் எல்லோரும் இதை ஜாப்பனீஸில் படிச்சுட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. பட் இந்த நூலை நம்ம தமிழில் படிக்கும்போது தான் அதோட ஃபீலிங்ஸ், எமோஷன், அதோட உண்மைத்தன்மையை நமக்கு புரியும் ஃபேம். அதோட நீங்கள் இந்த புனித நூலை ரீல்ஸ் அப்படிங்கிற தமிழர்களோட பாரம்பரிய முறை மூலமாக படித்தீங்கன்னா அது இன்னும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஃபேம். அப்படி இந்த நருட்டோங்கிற புனித நூலில் தமிழில் அதுவும் ரீல்ஸ் மூலமாக படித்து தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், நம்மளோட தற்கொலைத்தனத்தோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஃப்ளாஷோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரொம்பவே மெச்சூர்டானவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் உங்களுக்கெல்லாம் தற்கொலைத்தனத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரியலை ஃப்ரெண்ட். அண்ட் அது கூடவே மிஸ்லீடிங், டாக்ஸிசிட்டி, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இதை படிக்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஃபேம். அப்படி இதை படித்தா இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்ன்ற அளவுக்கு இந்த புனித நூலில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி பெருமையை பற்றி பேசியிருக்காங்க ஃபேம். ஆமாம், நம்ம தமிழர்களோட ஜாதி பெருமையை பற்றி பேசியிருக்காங்க. அதுவுமே இந்த நூலில் உசுமாக்கி ஜாதி, செஞ்சு ஜாதி, இப்படி பல ஜாதிகளை பற்றி பேசியிருந்தாலும் அதில் தலை சிறந்த ஜாதி நம்மளோட உச்சியா ஜாதிங்கிறத நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன் ஃபேம். சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே ஒரு வகையில் உச்சியா ஜாதியை சேர்ந்தவங்க தான். அதனால தான் ஃபேம் இந்த நருட்டோவை நம்ம தமிழில் படிக்கும்போது நம்ம ரத்தத்திலே ஊறி போயிருக்க அந்த ஜாதி வெறி வெளியே வந்து நம்ம ஜாதிக்கு எதிராக இருக்கவனோட அம்மா, தங்கச்சின்னு அவன் வீட்டில் உள்ள பொண்ணுங்க எல்லாரையும் திட்டி அவனையும் அப்யூஸ் பண்ணி டாக்ஸிசிட்டியை பரப்பி நம்ம உச்சியா ஜாதியோட கொடியை இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸில் நிலைநாட்டுறதுக்கான ஒரு ஜாதி வெறியை அது கொடுக்குது ஃபேம். அது மட்டும் இல்லாமல் இந்த புனித நூலில் நம்ம உச்சியா ஜாதியிலே ரொம்ப தலை சிறந்த ஒருத்தரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் நம்மளோட தியாக தலைவன் இட்டாச்சி உச்சியா. இட்டாச்சி தலைவா போடுங்கடா, தலைவனுக்கு நீசிங்கம் தான் பிஜிஎம் போடுங்கடா.すべてのユビルの民に継ぐ。俺の名はエレン・イエーガー。俺はその望みを拒む。そこにある命を。இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது ஃபேம். சாரி ஃபேம், தலைவனை பற்றி பேசினாலே நான் ரொம்ப இமோஷனல் ஆகிடுறேன். பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் இரிட்டேட் ஆகுதுன்னா, தலைவனுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். அவன் பேர் ஏதோ சாசுகேவான். அவன் ஒரு ஜோக்கர் பண்ண. அவனெல்லாம் யாருக்குமே பிடிக்காது ஃபேம். அவனை பிடிக்கும்னு சொல்கிறவங்கிட்ட கூட அவனை ஏன் பிடிக்கும்னு சொல்லி கேட்டால் அவன் இட்டாச்சியோட தம்பி அதனால பிடிக்கும்னு சொல்லுவான். மற்றபடி அவனை பற்றி பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது ஃபேம். அந்தளவுக்கு ஒரு முட்டா பீஸு. சரி, நம்ம அவனை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். இவ்வளோ நேரம் நான் அவங்களுக்கு இந்த புனித நூலை படிக்கிறது மூலமாக கிடைக்கிற நன்மைகளை பற்றி சொல்லியிருப்பேன். இப்போது அது மூலமாக எப்படி ஃபேமஸ் ஆகுது, ப்ளஸ் எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதையும் சொல்லித்தரப்போகிறேன். இது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேம். ஸோ இந்த பார்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் பக்கம் மட்டும் போயிடாதீங்க ஃபேம். அப்படி போனாலுமே ஷார்ட்ஸ் மட்டுமே போடுங்க. லாங் வீடியோஸ் போட்டால் நம்ம தற்குறின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறது பெட்டர். பட் ரீல்ஸ் போடுறதுக்கும் கஷ்டப்பட்டு கண்டென்ட் யோசிக்கணுமேனு கேட்டிங்கன்னா அது தான் இல்லை. நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டாக ஒரு அனிமையை பற்றியோ இல்லை அனிமே கேரக்டரை பற்றியோ பேசுகிறதுக்கு மாசாக 2 லைன் எடுத்து வச்சுக்கோங்க ஃபேம்.
அது கூட நம்ம சுயமாக யோசிக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆல்ரெடி யூடியூப்பில் யாராச்சும் பேசின ஃபேமஸான லைனை அப்படியே Ctrl+C Ctrl+V பண்ணாலே போதும். அடுத்ததாக நீங்கள் பேச போகிற அனிமே கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே யாராச்சும் கஷ்டப்பட்டு எடிட் போட்டு வச்சுருப்பாங்க, அதையுமே காப்பி பண்ணி எடுத்துக்கோம். இப்போது அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு டீசெண்டான ரீல் ரெடி ஆகிரும். பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த எடிட்டருக்கு ப்ராப்பரான க்ரெடிட்ஸை கொடுத்துடவே கூடாது. அதில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க ஃபேம். இப்போ இந்த ரீலை அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நோ, அதில் நம்மளோட பங்குக்கு ஏதாச்சும் பண்ணணுமே. ஸோ உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை அந்த ரீல்ஸில் குப்பை மாதிரி கொண்டு போய் கொட்டுங்க ஃபேம். அது எந்த அளவுக்கு இருக்குன்னா அதை பார்க்குற வியூவர்ஸே எப்படி முடிஞ்சா அந்த அளவுக்கு நம்ம நடிப்பு திறமையை காட்டணும் ஃபேம். அது கூடவே இந்த மிஸ்லீடிங், டாக்ஸிசிட்டி, தற்குறித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து விட்டால் அந்த ரீல்ஸ் இன்னுமே ரொம்ப நல்லா வரும். பட் இவ்வளோ பண்ணியுமே பத்தலைன்னா என்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் கான்ட்ரவர்ஷியல் கண்டென்ட். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன் வித் an எக்ஸாம்பிள். ஹாய் ஃபேம், நம்ம நருட்டோ ஃபேன்ஸுக்கும் ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸுக்கும் ஒரு பேட்டில் போய்கிட்டே தான் இருக்கு. இல்ல நீ கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்க, அத சொல்லு. அது என்னன்னா, ஃபயர் ஸ்டைலோட அதிபதி மாதராவா சுக்குனாவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க, ஃபயர் ஸ்டைலோட கிங் யாரு, மாதராவா இல்ல சுக்குனாவா? நீ ஒண்ணு புதுசா உருவக்குரிய டாப் உண்டா? கரெக்டா கட்டுப்பிட்டா. 2 பேரோட ஃபயர் பவரில் யாரோடது பெஸ்ட்டுன்னு அடித்து காட்டுன்னு ஒரு ஸ்டூப்பிட்டான ஒரு கொஷனை கேட்டு அவங்க 2 பேரோட ஃபேன்ஸையுமே ட்ரிகர் பண்ணி அவனுங்களை கமெண்ட்ஸில் சண்டை போட வச்சு அது மூலமாக நம்ம வியூஸ் சேர்த்து வைரல் ஆகிக்கிட்டு, வைரல் ஆனதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு மர்ச்சன்டைஸை லான்ச் பண்ணி அதை மார்க்கெட் ரேட்டை விட அதிக ரேட்டுக்கு விற்றா தற்கொலைங்க அதையும் வாங்குவானுங்க. ஸோ நம்ம ஃபேமஸான மாதிரியும் ஆச்சு, பணம் சம்பாதிச்ச மாதிரியும் ஆச்சு. ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான் ஃபேம், பட் செம்ம எஃபெக்டிவ். இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃபேம். கண்டிப்பாக போய் எல்லாருமே நருட்டோ படிங்க, அதுவுமே தமிழில் ரீல்ஸ் மூலமாக படிங்க. நீங்களுமே கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நல்ல தற்கொலையாக மாறலாம். ஓகே ஃபேம், இப்போ நான் ஃப்ளாஷை பற்றின விஷயத்துக்கு வரேன். ஃப்ளாஷ் நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு அனிமேட்டட் அவதார் கிடையாது. அவன் நிஜமாகவே ஒரு The Master of the Mansion has returned.